வானை அளப்போம், வளிமண்டலத்தில் சரித்திரம் படைப்போம் என்று விண்கோளை தேடி விண்நிலாவை நாடி போட்டி போட்டு விண்கலங்களை அனுப்பி ஆராய்ச்சி செய்து வரும் பல நாடுகளின் வரிசையில் நம் பாரத தேசமும் விண்வெளி ஆராய்ச்சியில் தமக்கென்று தனி முதிரை பதித்து வருகின்றது. செயற்கைக்கோள்கள் மூலம் விண்கோளை ஆய்வு செய்த கோள்களின் நிலை, அங்கு நிலவும் சீதோஷண நிலை போன்றவற்றை அறிந்து கொள்ளும் முயற்சியில் இந்திய விண்வெளித்துறை தீவிரமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றது. அந்த வரிசையில் சந்திராயன் செயற்கைக்கோள் மூலம் நிலவை பற்றிய ஆராய்ச்சியும், மங்கள்யான் செயற்கைக்கோள் மூலம் செவ்வாய் கிரகத்தை பற்றிய ஆராய்ச்சியும் பல சவால்களை கடந்து நடந்து வருகின்றது. இந்திய விண்வெளித்துறை விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்புகளுடன் கூடிய கடினமான உழைப்பால் இன்றைக்கு உலக நாடுகள் உற்று நோக்கி ஆச்சரியப்படும் சாதனையை நிகழ்த்தி சரித்திரம் படைத்துள்ளது. குறைந்த பட்ஜெட்டில் 454 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட மங்கள்யான் விண்கலம் கடந்த நவம்பர் 5ஆம் தேதி PSLV C-25 ராக்கெட்டில் வைத்த மங்கள்யான் விண்கலம் செவ்வாய் கிரக ஆய்விற்கு அனுப்பப்பட்டது. இந்த விண்கலம் செவ்வாய் கிரகத்தை நோக்கி திட்டமிட்டபடி வினாடிக்கு 24.1 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து 325 நாட்களில் 68 கோடி கிலோமீட்டர் பயணப்பட்டு இன்றைக்கு வரலாற்று சாதனையை படைத்திருக்கின்றது. இதற்கு முக்கிய காரணமாக இருந்த இந்திய விண்வெளி விஞ்ஞானிகள் தம்முடைய முதல் முயற்சியிலேயே இன்று செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையில் மங்கள்யான் விண்கலத்தை வெற்றிகரமாக நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். செவ்வாய் கிரகத்தில் இயற்கை சீற்றம் அதிகமாக இருப்பதால் அங்கு நிலைநிறுத்துவது கடினம் என்ற நிலையில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எத்தனையோ தோல்விகளை சந்தித்த அதன் பிறகு தம்முடைய செயற்கைக்கோளை செவ்வாய் கிரகத்தில் நிலைநிறுத்தியதை தொடர்ந்து ரஷ்யாவும் பல்வேறு தோல்விகளுக்கு பின்புதான் நிலைநிறுத்தியது. ஆனால் இந்தியா செவ்வாய் கிரகத்தில் தோல்விகளில் வெற்றியை பதித்த நிலையை மாற்றி தம்முடைய முதல் முயற்சியிலேயே, அதுவும் குறைந்த செலவில் கிரகம் தொட்ட மங்கள்யான் என்ற வரலாற்று சாதனை படைத்துள்ளது. செவ்வாய் கிரகத்தில் நிலத்தின் தன்மை, அங்கு நிலவும் சீதோஷண நிலை போன்றவற்றை ஆய்வு செய்து அறிவியல் ரீதியான வளர்ச்சிக்கு வழிகாட்டியாக அமைந்த மங்கள்யானின் வெற்றி இந்திய தேசத்திற்கு கிடைத்த மகத்தான வெற்றியாக அமைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் விண்வெளி ஆராய்ச்சியில் தங்களை விட யாருமில்லை என்ற தற்பெருமை கொண்ட நாடுகளை ஆச்சரியப்படுத்தியுள்ளது இந்த வெற்றி. இந்திய தேசமே இன்று ஒரு இலக்கை நோக்கிய எதிர்பார்ப்பில் இருக்க, உலக நாடுகள் நோக்க இந்திய பிரதமர் இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கே நேரில் சென்று நேரடியாக பார்வையிட்டுக் கொண்டிருக்க, செவ்வாய் கிரகத்தில் மங்கள்யானின் வெற்றி நம்மை பற்ற மகிழ்ச்சியும் நம்மை தொற்றிக் கொண்டது. லட்சியத்தை அடைய 2 மாபெரும் சக்திகள் வேண்டும். ஒன்று வலிமை, இன்னொன்று விடாமுயற்சி. மிக சிறப்பு வாய்ந்த வலிமையும் ஆற்றலும் நம்மில் இருந்தால் விண்வெளியிலும் சாதனை படைக்கலாம் என்று தமது அயராத உழைப்பால் தம் தேசத்தை அகிலமே போற்ற கடினமாய் உழைத்த ஒவ்வொரு இந்திய விஞ்ஞானிகளையும் எத்தனை பாராட்டினாலும் தகும். விடாமுயற்சியுடன் விடாது போராடி காலத்தை மதித்து கடமை உணர்வுடன் செயல்பட்டால் அருமையும் பெருமையும் நம்மை தேடி வரும். லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.